ஹாய் ஆல், வெல்கம் டு கெம் ரிச்சுவல் கைட். இந்த சேனலில் நான் கொடுக்குற எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேறு ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா 10th சயின்ஸில் யூனிட் 8 பார்க்கலாம். என்ன லெசன்னு பார்த்தீங்கன்னா பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ். இந்த லெசனோட அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா மாடர்ன் பீரியாடிக் லானா என்ன, அதோட டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு, மெட்டல்ஸ்னால் என்ன, ஓர்ஸ்னால் என்ன, அந்த ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன, மெட்டலர்ஜினா என்ன, அது எப்படி, அதோட ப்ராசஸ் எப்படி இருக்கும், மெட்டல் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, இப்போ நம்மளோட ஸ்டேட்டில் எந்தெந்த இடத்துல என்னென்ன டைப் ஆஃப் மெட்டல்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸை பற்றி நம்ம இந்த லெசனில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ இன்ட்ரொடக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 18th and 19th செஞ்சுரியில் கெமிஸ்ட்ரியில் ஒரு நல்ல டெவலப்மெண்ட் இருந்தது. 1860s பார்த்திங்கன்னா 60 எலமெண்ட்ஸ் வந்து அதோட அட்டாமிக் மாஸோடவே டிஸ்கவர் பண்ணிட்டாங்க. அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே சிமிலராக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இருந்ததுனால அது ஒரு குரூப்பாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. சேம் டெக்கேட்லேயே பார்த்திங்கன்னா இன்னும் நியூ செவரல் எலமெண்ட்ஸும் டிஸ்கவர் பண்ணாங்க. பட் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எப்படி இல்லை, சிமிலராக இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அதுக்கு இருந்தது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம படிக்கும்போது ஈஸியாக இருக்கிறதுக்காக என்ன பண்ணியிருந்தாங்கன்னா பீரியாடிக் டேபிளில் பீரியட்ஸ் அண்ட் குரூப்ஸாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. சிமிலராக ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு குரூப்பாக வச்சு ஒவ்வொரு பீரியட்ஸாக அதை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை அதோட ப்ராப்பர்ட்டிஸை வச்சு நீங்கள் எப்படி கிளாஸிஃபை பண்ணுவீங்களோ அதே மாதிரியே பீரியாடிக் டேபிள் இருக்கிற எலமெண்ட்ஸை வந்து அதோட பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸை வச்சு ஒரு குரூப்பாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து ஒரு பீரியடாக கிளாஸிஃபை பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இதை வந்து அதோட ப்ராப்பர்ட்டிஸை வச்சு அந்த குரூப்ஸ் அண்டு பீரியட்ஸை வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே பார்த்துருப்பீங்க. அதாவது உங்கள் 9th சப்ஜெக்ட்லேயே வந்துட்டு பீரியாடிக் எலமெண்ட்ஸை வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கங்கிறது ஒரு லெசனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இந்த லெசனில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா மாடர்ன் பீரியாடிக் லானா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த லெசனில் பார்க்கலாம். மெண்டலீவ்ஸ் பீரியாடிக் டேபிள் ஹேட் சம் டிஸ்கிரிபன்சஸ் விச் வேர் டிஃபிகல்ட் டு ஓவர்கம். அதாவது மெண்டலீவ்ஸோட பீரியாடிக் டேபிள் வந்து ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ண பீரியாடிக் டேபிள், இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில முரண்பாடுகள் வந்து இருந்தது. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா the atomic mass of argon is 39.95 which is greater than that of potassium 39.10, but argon comes before potassium in the periodic table. அதாவது மெண்டலீஸ் பீரியாடிக் டேபிளில் பார்த்திங்கன்னா என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்கன்னா அட்டாமிக் மாஸை வச்சுட்டு நம்ம பீரியாடிக் டேபிளில் எலமெண்ட்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு இங்கே வந்து கிளாஷ் ஆகுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கனோட அட்டாமிக் மாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 39.95 AMU அட்டாமிக் மாஸ் யூனிட்னு சொல்லியிருக்காங்க. அதுவே பொட்டாசியத்தோட அட்டாமிக் மாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 39.10. ஸோ இப்போ ஆர்டர் அட்டாமிக் மாஸை வச்சுட்டு ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா 39.10, அதாவது லோவர் மாஸ் இருக்கிற எலமெண்ட் வந்து ஃபஸ்ட்டும் அதிகமாக இருக்கிற ஆர்கன் வந்து கீழேயும் கொண்டு வந்திருக்கணும். அதாவது பொட்டாசியம் இருக்கிற இடத்த ஆர்கன் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில கிளாஷஸ் இருந்ததுனால 1912 ஹென்ரி மோஸ்லி அப்படிங்கிற பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட் வந்து இந்த ப்ராப்ளம் எல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்காக ஒரு நியூ ப்ராப்பர்ட்டியை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதில் எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆர் கால்ட் அட்டாமிக் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை மெயினாக எதை இதில் கொண்டு வராரு அப்படின்னா அட்டாமிக் நம்பர் அப்படிங்கிறத உள்ளே கொண்டு வர. ஸோ இதில் அட்டாமிக் நம்பர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா த நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ஆர் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ப்ரெசன்ட் இன் தி நியூட்ரல் ஆட்டம் ஆஃப் அன் எலமெண்ட். அதாவது எத்தனை ஒரு ஆட்டமில் எத்தனை ப்ரோட்டான்ஸ் இல்லை எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குதுங்கிறத வச்சு அந்த காம்பவுண்டோட அட்டாமிக் நம்பரை நம்ம சொல்லலாம் அப்படின்ட்டுருக்கிறாரு. இதை வச்சுட்டு பீரியாடிக் டேபிளில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்ஸையும் நம்ம ஆர்கனைஸ் பண்ணலாம். ஸோ இதை வச்சுட்டு த பீரியாடிக் லா வாஸ் தேர்ஃபோர் மாடிஃபைடு டு ஃப்ரேம் அ மாடர்ன் பீரியாடிக் லா விச் இஸ் ஸ்டேட் தட். இதை வச்சுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா மாடர்ன் பீரியாடிக் லா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா
The physical and chemical properties of the elements are the periodic function of their atomic numbers. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு எலமெண்ட்டுடைய ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அந்த எலமெண்ட்டுடைய அட்டாமிக் நம்பரை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படிங்கிறத தான் மாடர்ன் பீரியாடிக் லாவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. மாடர்ன் பீரியாடிக் டேபிள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். With refers to the modern periodic law, the elements were arranged in the increasing order of the atomic number to form the modern periodic table. ஸோ மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் ஒவ்வொரு எலமெண்ட்ஸும் அதோட அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸிங் ஆர்டரில் வந்து அரேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தென் த மாடர்ன் periodic table is a tabular arrangement of elements in periods and groups. இது வந்து periods and groupஸாக வந்து இந்த டேபிளை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஹைலைட்டிங் தி ரெகுலர் ரிப்பீட்டேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த எலமெண்ட். ஸோ இதில் வந்து ரிப்பீட்டேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து ஒரே குரூப்பில் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இதை வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கீழே வர ஃபிகர் 8.1 கொடுத்துருக்காங்க. த மாடர்ன் பீரியாடிக் டேபிள் ஆஃப் 118 எலமெண்ட்ஸ் டிஸ்கவர்டு சோஃபார். இதில் வந்து எத்தனை எலமெண்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 118 எலமெண்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இதை எப்படி வந்து அரேஞ்ச் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸ்லேயே நம்ம பார்த்தாச்சு. 9th நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஃபீச்சர்ஸ் ஆஃப் பீரியட்ஸ், அதோட பீரியட்ஸ் வந்து எப்படி வந்து ஆர்கனைஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். த ஹரிசாண்டல் ரோஸ் ஆர் கால்டு பீரியட்ஸ். தேர் ஆர் 7 பீரியட்ஸ் இன் தி பீரியாடிக் டேபிள். அதாவது ஹரிசாண்டலாக இருக்கிற ரோஸை நம்ம இதில் என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெர்டிக்கலாக இருக்கிற லைன்ஸை வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா குரூப்ஸ் அப்படின்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பீரியட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். த ஹரிசாண்டல் ரோஸ் ஆர் கால்ட் பீரியட்ஸ். தேர் ஆர் 7 பீரியட்ஸ் இன் தி பீரியாடிக் டேபிள். ஸோ ஹரிசாண்டலாக எத்தனை பீரியட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 7 பீரியட்ஸ் வந்து பீரியாடிக் டேபிளில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பீரியட், அதாவது அட்டாமிக் நம்பர் 1 and 2, இந்த ரெண்டும் பார்த்திங்கன்னா பீரியட் 1ன்னு சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் தி ஷார்ட்டஸ்ட் பீரியட். இட் கண்டைன்ஸ் ஒன்லி 2 elements which is ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம். ஃபஸ்ட்டு பீரியடில் வந்து அட்டாமிக் நம்பர் 1 and 2 இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து இருக்கும். இது வந்து ரொம்ப ஷார்ட்டஸ்ட்டு பீரியடுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் இருக்கிறது வந்து 2 எலமெண்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது செகண்ட் பீரியட், அட்டாமிக் நம்பர் 3 to 10 வரைக்கும் இருக்கும். பீரியட் 2ல் பார்த்திங்கன்னா அட்டாமிக் நம்பர் 3லிருந்து 10 வரைக்கும் இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். திஸ் இஸ் ஆல்சோ எ ஷார்ட் பீரியட். இட் கண்டைன்ஸ் 8 elements. இதுவும் ஒன் ஆஃப் த ஷார்ட் பீரியடுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னா 8 elements இருக்கும். லித்தியம்லேருந்து நியான் வரைக்கும் இருக்கிற 8 elements வந்து இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் பீரியட், அட்டாமிக் நம்பர் 11 to 18, அதாவது 11லேருந்து 18 வரைக்கும் இருக்கிற ரோவை நம்ம என்னென்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா தேர்ட் பீரியட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் ஒன் ஆஃப் த ஷார்ட்டஸ்ட் பீரியட். இதுலேயும் 8 elements தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். எதுலேருந்து எது வரைக்கும் இருக்கிற எலமெண்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா சோடியம் டு ஆர்கான் இது வரைக்கும் இருக்கிற எலமெண்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது வந்து தேர்ட் பீரியடுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் பீரியட் வந்து அட்டாமிக் நம்பர் 19லேருந்து 36 வரைக்கும் இருக்கிறத வந்து ஃபோர்த் பீரியடுன்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் அ லாங் பீரியட் வென் கம்பேரிங் ப்ரீவியஸ் 3 periods. ஸோ மற்ற 3 பீரியடை கம்பேர் பண்ணும்போது ஃபோர்த் பீரியட் வந்து லாங் பீரியடுன்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் இட் கண்டைன்ஸ் 18 elements. இதில் வந்து 18 elements வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. எதுலேருந்துன்னு பார்த்திங்கன்னா பொட்டாசியம்லேருந்து கிரிப்டான் வரைக்கும் இருக்கிற 18 elements வந்து நம்ம ஃபோர்த் பீரியடில் சொல்லியிருக்கோம். This includes 8 representative elements and 10 transition elements. இதில் வந்து இருக்கிற 8 elements, ஃபஸ்ட்டு 8 elements வந்து ரெப்ரசன்டேட்டிவ் எலமெண்ட்ஸ்னும் அடுத்த 10 elements வந்து டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஃபிஃப்த் பீரியட், அட்டாமிக் நம்பர் 37 to 54. இதுவும் ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் பீரியடுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் 18 elements வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இது எதுலேருந்து எது வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா ருபீடியம்லேருந்து ஜெனான் வரைக்கும் இருக்கிற 18 elements வந்து நம்ம ஃபிஃப்த் பீரியடில் நம்ம சொல்கிறோம். திஸ் இன்க்ளூட்ஸ் 8 ரெப்ரசன்டேட்டிவ் எலமெண்ட்ஸ் அண்ட் 10 டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். இதுலேயும் ஒரு 8 ரெப்ரசன்டேட்டிவ் எலமெண்ட்ஸ் இருக்குது, 10
டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் 7th பீரியட் அட்டாமிக் நம்பர் 55 to 86. இது வந்து அட்டாமிக் நம்பர் 55லேருந்து 86 வரைக்கும் இருக்கிற எலமெண்ட்ஸை நம்ம என்ன சொல்கிறோன்னா 6th பீரியடுன்னு சொல்லியிருக்கிறோம். இது ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் பீரியட். இட் கண்டெய்ன்ஸ் 32 எலமெண்ட்ஸ். 6th பீரியடில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 32 எலமெண்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. சீசியம்லேருந்து ரேடான் வரைக்கும் 32 எலமெண்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா 8 ரெப்ரசன்டேட்டிவ் எலமெண்ட்ஸ் இருக்குது, 10 டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் இருக்குது அண்டு 14 இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. லேந்தனைட்ஸ் இன்க்ளூடு. இதில் வந்து லேந்தனைட்ஸும் இன்க்ளூட் ஆகிருக்கு. 7th பீரியடுன்னு பார்த்திங்கன்னா அட்டாமிக் நம்பர் 87லேருந்து 118 வரைக்கும் இருக்கிறது வந்து நம்ம 7th பீரியடுன்னு சொல்கிறோம். இதில் வந்து லைக் த 6th பீரியட், இதில் 6th பீரியடில் என்ன மாதிரி இருந்ததோ அதே மாதிரியே தான் 7th பீரியட்லேயும் இருக்கும். திஸ் பீரியட் ஆல்சோ அகாமடேட் 32 எலமெண்ட்ஸ். இதுலேயும் 32 எலமெண்ட்ஸ், 6th பீரியட்லேயும் 32 எலமெண்ட்ஸ் தான் இருக்கும், 7th பீரியட்லேயும் 32 எலமெண்ட்ஸ் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ரீசெண்ட்லி 4 எலமெண்ட்ஸ் ஹாவ் பீன் இன்க்ளூடட் பை IUPAC. ஸோ இந்த மாதிரி பீரியாடிக் டேபிளில் இருக்கிற எலமெண்ட்ஸை வந்து 7 பீரியட்ஸாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பீரியாடிக் டேபிள் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பீரியட்ஸ் 1 to 7, 1 2 3 4 5 6 7 சொல்லிவிட்டு ஹீலியம்லேருந்து ஃப்ரான்சியம் வரைக்கும் இருக்கிற ஒரு எலமெண்ட்ஸையும் அதோட இதை வச்சுட்டு பீரியட்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பீரியட் பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் அண்டு ஹீலியம் மட்டும் இருக்கும். அட்டாமிக் நம்பர் 1 and 2 இருக்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லித்தியம் பெர்லியமில் ஸ்டார்ட் பண்ணி 1 இங்கே நியான் வரைக்கும் இருக்கும். இதே மாதிரியே 7 பீரியட்ஸையும் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதோட ஃபீச்சர்ஸ் ஆஃப் குரூப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். The vertical column is the periodic table. Starting from top to bottom are called groups. There are 18 groups in the periodic table. என்ன சொல்கிறாங்கன்னா periodic tableல வந்துட்டு வேர்ட்டிக்கல் காலமாக இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்லி சொல்கிறோன்னா, அதாவது டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் வேர்ட்டிக்கலாக இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறாங்கன்னா குரூப்ஸ்ன்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது பீரியாடிக் டேபிளில் வந்து 18 குரூப்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேஸ்ட் ஆன் தி காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எலமெண்ட் இன் ஈச் குரூப் தே கேன் பி குரூப்ட் ஆஸ் வேரியஸ் ஃபேமிலிஸ். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ இந்த பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒவ்வொரு எலமெண்ட்ஸோட காமன் கேரக்டரிஸ்டிக்ஸை வச்சுட்டு அதோட ஃபேமிலிஸை வந்து டிக்ளைன் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போது குரூப் 1 அப்படின்னு பார்த்திங்கன்னா அல்கலி மெட்டல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அது குரூப் 1ல் இருக்கிற எலமெண்ட்ஸை எல்லாமே என்ன ஃபேமிலின்னு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்னா அல்கலி மெட்டல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. குரூப் 2 அப்படிங்கிறது அல்கலின் எர்த் மெட்டல்ஸ். 3லேருந்து 12 வரைக்கும் இருக்கிறத டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். 13th வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா போரான் ஃபேமிலி, 14 வந்து கார்பன் ஃபேமிலி, 15 நைட்ரஜன் ஃபேமிலி, 16 ஆக்சிஜன் ஃபேமிலி ஆர் ஆக்சிஜன் ஃபேமிலின்னு சொல்கிறாங்க. 17 வந்துட்டு ஹாலஜன்ஸ்ன்னு சொல்கிறோம். 18 வந்து நோபல் கேஸஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி காமன் கேரக்டரிஸ்டிக்ஸை வச்சுட்டு நம்ம அந்த குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸை வந்து நம்ம ஒன்றுக்கும் ஒரு ஃபேமிலி நேம் வச்சு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா the lanthanide and actinide which form part of group 3 are called inner transition elements-னு சொல்லியிருக்காங்க. அதாவது group 3ல பார்த்திங்கன்னா lanthanide and actinide-ஓட காம்பனன்ட்ஸ் வந்து 2 ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதை வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா அதோட inner transition elements அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட்டு except group 18 all the elements present in each group having the same number of electron in their valence shell and thus have the same valency. அதாவது 18th குரூப்பை தவிர்த்து மற்ற எல்லா குரூப்லேயும்
சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து அதோட வேலன்ஸ் ஷெல்லில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஏன்னா அதோட வேலன்சி வந்து சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஆல் த எலமெண்ட்ஸ் ஆஃப் குரூப் 1 ஹாவ் 1 எலக்ட்ரான் இன் தேர் வேலன்ஸ் ஷெல். ஸோ த வேலன்சி ஆஃப் தி அல்கலி மெட்டல் இஸ் 1. ஸோ எக்ஸாம்பிளுக்கு குரூப் 1 எடுத்துக்கிறாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா அதோட வேலன்ஸ் ஷெல்லில் ஒரு எலக்ட்ரான் மட்டுமே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதாவது 1s1 அப்படிங்கிற மட்டும் எஸ் ஷெல் மட்டுமே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதோட வேலன்சி, அல்கலி மெட்டலோட வேலன்சி எப்படி இருக்குன்னா 1ஆக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. As the elements present in a group have identical valency shell electron configuration, they possess similar chemical property. ஸோ இந்த மாதிரி சேம் வேலன்ஸ் ஷெல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்கிற எலமெண்ட்ஸோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா சிமிலராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் அதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அந்த எலமெண்ட்ஸோடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சச் அஸ் மெல்ட்டிங் பாயிண்ட், பாய்லிங் பாயிண்ட் அண்ட் டென்சிட்டி வேர் ஆர் வேரி கிராஜுவலி. அதே மாதிரி அதோட அட்டாமிக் நம்பரை பொறுத்துட்டு அதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்குன்னா கிராஜுவலாக வேரி ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பட் அதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சிமிலராக இருக்கும், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கிராஜுவலாக வேரி ஆகும்னு சொல்லியிருக்காங்க. The atom of the group 18 element have the stable electronic configuration in their valence shell and hence they are unreactive. ஸோ இந்த பாயிண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா குரூப் 18 எலமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து ஸ்டேபிளாக இருக்கும் அதோட வேலன்ஸ் ஷெல்லில். அப்படி இருக்கிறதுனால அதோட அந்த காம்போனன்ட்ஸ் எலமெண்ட்ஸ் எல்லாமே அன்ரியாக்டிவாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு periodic tendency in properties. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா the electronic configuration of elements help us to explain the periodic recurrence of physical and chemical properties. ஸோ ஒரு எலமெண்ட்டோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அந்த எலமெண்ட்ஸோடைய ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனிதிங் விச் ரிப்பீட் இட் செல்ஃப் ஆஃப்டர் அ ரெகுலர் இன்டர்வல் இஸ் கால்டு பீரியாடிக் அண்ட் திஸ் பிஹேவியர் இஸ் கால்டு பீரியாடிசிட்டி. ஸோ அதோட ரெகுலர் இன்டர்வல்ஸை நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா பீரியாடிக் இன்டர்வல்ஸ்ன்னு சொல்கிறோம். அதோட பிஹேவியரை வந்து பீரியாடிசிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம் ஆஃப் த அட்டாமிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த எலமெண்ட்ஸ் ஆர் பீரியாடிக். அதில் சம் ஆஃப் த அட்டாமிக் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம என்னென்னு சொல்லியிருக்கோன்னா எலமெண்ட்ஸ் ஆர் பீரியாடிக்காக இருக்கும், அதாவது ரெகுலர் இன்டர்வலில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராப்பர்ட்டிஸ் சச் ஆஸ் atomic radius, ionic radius, ionization energy, electronegativity, electron affinity shown in regular periodicity and hence they are called periodic properties. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ஒரு ரெகுலர் பீரியாடிசிட்டியில் இருந்துச்சுன்னா நம்ம அதை என்னென்னு சொல்கிறோன்னா பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். த மெயின் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் தி மாடர்ன் பீரியாடிக் டேபிள் இஸ் தட் இட் கிவ்ஸ் அ கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி ஜென்ரல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ட்ரெண்ட்ஸ் வித்தின் அ குரூப் ஆர் அ பீரியட் டு பீரியாடிக் வித் கன்சிடரபிள் அக்யூரசி. The properties of any elements even though that element may be unfamiliar to us. ஸோ இதுலேருந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்னா மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் ஒரு எலமெண்ட்ஸை பற்றின நம்மளுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், அதோட ஜென்ரல் ப்ராப்பர்ட்டிஸ் அதை பற்றியாக இருக்கட்டும், பீரியட் டு பீரியாடிக்கோட கன்சிடரபிள் அக்யூரசி எல்லாமே வந்துட்டு ப்ராப்பராக இருக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த இதில் சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு டாப்பிக்கை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.